தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் பரலோகம் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். ஹெவன், அதற்கு ஆதாரம் எடுத்துக்கொண்ட வசனம் ஜெனிசிஸ் சாப்டர் 1 verse 1, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். In the beginning, God created heavens and the earth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தமிழிலே வானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் ஹெவன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பரலோகம் எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17 முதல் 25 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதில் தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து களி கூர்ந்தீர்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதனை இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளை மேல் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கையில் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதும் இல்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. பரலோகம் அப்படிதான் இருக்கும். துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதுமில்லை, கேடுண்டாக்குமுதல் என்று கர்த்தர் சொல்கிறார். பரலோகம் செல்ல என்ன தகுதி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களிலே அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 12ஆம் வசனத்திலே, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். பரலோகத்திற்கு போகணும்னா அங்க நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்திலே 5:3, ஆவியிலே எளிமையா இருக்கணும். அது மாத்திரமல்ல, சாந்த குணமாய் இருக்கணும். 5ஆம் வசனத்திலே, நீதியின் மேல் பசி தாகமாய் இருக்கணும், நீதியுள்ளவர்களாய் வாழணும். 7ஆம் வசனத்திலே, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்க குணம் வேண்டும். இருதயத்துல சுத்தம் வேணும். 8ஆம் வசனத்திலே, இருதயத்தில சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். 9ஆம் வசனத்திலே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதிமானா வாழ்ந்து, நீங்க நீதிமானா வாழ்ற நிமித்தம் உங்க மேல பொய்யா பழிய சுமத்துறாங்களா, பொய்யா உங்க மேல குற்றம் சாட்டுறாங்களா, நீங்க பாக்கியவான்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும். பரலோக ராஜ்யம் அவருடையது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் பரலோகத்துக்கு செல்வதே தகுதி. மத்தேயு 6:19-20 வசனம் சொல்லுது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடவும் இல்லை. நம்முடைய பொக்கிஷம் எல்லாம் பரலோகத்துல சேர்த்து வைக்கணும். பரலோகம் செல்ல என்ன வழிகள்? ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்க என்ன வழிகள்? முதலாவது, பெர்ஃபெக்ட் ஜெப பிரேயர் லைஃப், ஜெப வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை கரெக்டா இருக்கணும். பெர்ஃபெக்ட் பைபிள் ரீடிங் கரெக்டா இருக்கணும். பைபிள் ரீடிங் ஒரு நாளைக்கு எவ்வளவு அதிகாரம் வாசிக்கிறீங்க அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஆவிக்குரிய ஐக்கியத்திலே கரெக்டா இருக்க வேண்டும். யோவான் 10:30 சொல்கிறது, நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 14:11, நான் பிதாவிலும் பிதா என்னிலே இருக்கிறதை நம்புங்கள். ஆவிக்குரிய நண்பர்களிடத்திலே நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய நண்பர்களிடத்திலே ஐக்கியம், ஃபெல்லோஷிப். ஆவிக்குரிய மனிதர்களிடத்திலே நம்முடைய ஐக்கியம் இருக்கணும். நீங்க உங்களுடைய ஐக்கியம் யார்கிட்ட இருக்கு? உங்களுடைய ஐக்கியம் துன்மார்க்கர்கிட்ட இருக்கா? யோசித்து பாருங்க. உங்களுடைய ஐக்கியம்
கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும். பரிசுத்தாவியானவருக்கு கீழ்ப்படியணும். பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. அங்கே எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையா பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதீர்கள். ஆகவே இந்த 5 காரியமும் பரலோகம் செல்ல வழி. 5 காரியம் நம்மிடத்துல இருக்கணும். ஆகவே கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.